ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த அமாவாசை ஜெபத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு கொடுத்த இந்த மேலான வாய்ப்புக்காக ஆண்டவராகிய தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிற அருமையான அன்பு தேவ ஊழியருக்காகவும் அருமையான செல்லத்துறை பிரதர் அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இங்கே காணப்படுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மோசஸ் அவர்கள் சொன்னார்கள், போன முறை நான் வந்தபோது கல்லறை செய்தியை பற்றி நான் சொன்னேன் என்று சொல்லி. போன முறை நான் கல்லறை செய்தியை கொடுக்கவில்லை, அதுக்கு முந்தின முறை கொடுத்தேன். போன முறை நான் கொடுத்தது மேய்ப்பர்கள் பாடிக்கொண்டே சென்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து 3வது முறையாக உங்கள் மத்தியிலே நிற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாகர்கோவிலிருந்து 3வது முறையாக யாரும் இங்கே இப்படி வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, ஒரு முறை கூப்பிட்டாச்சுன்னா அடுத்தது இயேசு கிறிஸ்து வர்ற வரையிலும் அந்த ஆளுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தான் என்கிட்ட முறை சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் 3வது முறையாக உங்கள் மத்தியில் நின்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச காலம் நீண்டு பொறுத்து வரட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் ஜெபத்தில் நானும் பங்கடைய வேண்டும். போன முறை வந்த பொழுது முடிந்தவுடனே என்னை கொண்டு திருநெல்வேலியில் கொண்டு விடக்கூடிய நேரத்தில் போகிற வழியில் சொன்னார், பாஸ்டர், இங்கே ஜெபத்துக்கு வந்த ஒரு அருமையான சகோதரி, பாஸ்டர் அடுத்த முறையும் அடுத்த மாதமும் இதே பாஸ்டரையே கூப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம். யாரும் அப்படி சொல்லிடாதீங்க. ஏன்னா அடுத்த மாதம்னு சொல்லி அடுத்த வருஷம்தான் ஆயிரும். தயவு செய்து சொல்லிடாதீங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாஞ்சைகளுக்கு கர்த்தர் நன்மைகளை தருவாராக. தொடர்ந்து ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் தெய்வ வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த அருமையான இந்த அமாவாசை ஜெபத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சீசர்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு திறவுகோல் வசனமாக இது சபை பிதாக்கள், பிரசங்கிமார்கள் இதை சொல்லுகிறார்கள். இதிலே கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று இருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் பேசினாலே எழுப்புதல் கூட்டத்தில் தான் பேச முடியும். ஆனால் இதிலிருந்து நான் ஒன்றே நான் உங்களுக்கு விளக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. தட்டுங்கள், திறக்கப்படும் என்கிற இந்த 3வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். தட்டுங்கள், திறக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தட்டுங்க, அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சொன்னால் போதுமா, திறக்காண்டாமா? யார் திறப்பது? இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க, தட்டுங்க தட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல் சொல்லுவாங்க, தட்டுங்க திறக்கப்படும் என்று சொல்லி. திறக்கணுமே, யார் திறப்பா? வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின் விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். ம் 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 ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் அப்படி என்று எழுதப்பட்டுள்ளது. தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் தட்டுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் திறக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்லுகிறவரே என்ன செய்கிறாராம்? திறக்கிறவராக காணப்படுகிறார். அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே எப்படி எழுதியிருக்கிறார்னா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு என்ன செய்வாராம்? திறப்பாராம். அப்படின்னா ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்றால்
அவரால் திறக்க முடியாத ஒரு பூட்டும் கிடையாது, ஒரு வாசலும் கிடையாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த அருமையான நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த இடத்துல காணப்படுகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் தட்டுங்க, நிச்சயமாகவே திறக்கப்படும். ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்கள் தட்டும் பொழுது அவரே என்ன செய்கிறாராம்? திறக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், தேவ சமூகத்தில் வந்து நான் தட்டுகிறது நிமித்தமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறப்பார் என்று சொல்லக்கூடியவங்க கைகளை தட்டி என் ஆண்டவருக்கு மகிமை சொல்லிட்டீங்களே பாப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அப்படி என்றால் என் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு முகவுரையாக சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு அந்த திறக்கப்பட வேண்டிய வாசல் என்ன என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். ஆண்டுடைய பிள்ளைகளே, என் தேவனால் திறக்கப்பட முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதற்கு ஒரு 5 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளையே என் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? திறந்திருக்கிறார். அதில் முதல் என்னன்னா, என்னாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 22ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில் நாம் யாவரும் அறிந்த சம்பவம் தான். என்னது? கழுதையின் வாயை ஆண்டவர் என்ன செய்தாராம்? திறந்தாராம். தேவ பிள்ளைகளே, இந்த கழுதையின் வாயை திறந்தார் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோமே, இதுவரையிலும் இந்த கழுதையின் வாய் திறக்கப்படவில்லையா? இது புல்லு சாப்பிடலையா? தண்ணி குடிக்கலையா? இல்லை எதுவுமே செய்யலையா என்கிற கேள்வி எழும்பும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக திறக்கக்கூடிய தேவன். அப்படி என்றால் இந்த இடத்துல இந்த அருமையான தேவனாகிய கர்த்தர் இந்த கழுதையின் வாயை திறந்தது என்ன என்று கேட்டீங்கன்னா, இது நிச்சயமாகவே கழுதை என்ன செய்தது? புல்லு சாப்பிட்டது தான், தண்ணீர் குடித்தது தான், கழுதையின் வாய் திறந்துதான் இருந்தது. ஆனா என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்னன்னா, இந்த உலகத்தில் என் தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மிருகங்களும் இன்னை வரையிலும் எந்த மிருகங்களும் பேசவே இல்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தது போல் ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் பேசியது போல் இந்த கழுதை பேசினதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்றால் இன்றை வரையிலும், அதற்கு அப்புறமாக, அதற்கு முன்பதாகவும் ஒரு மிருகமும் பேசினது இல்லை, அதற்கு அப்புறமும் இதுவரைக்கும் எந்த மிருகமும் பேசவில்லை. அதனால தான் சொல்றேன், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடிய தேவன் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக கழுதையின் வாயை திறப்பாரையானால் ஏன் உங்களுக்காக திறக்க மாட்டார்? விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தர். இன்னொரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம் என்னன்னா, அதே என்னாகமத்தின் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம். யார் என்றால் பிலேயாமின் கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இதே கேள்வியை தான் உங்களுக்கு வைக்கிறேன். பிலேயாமின் கண்கள் திறக்காமலா இருந்தது? இந்த பிலேயாம் பாலாக்கின் அந்த அதிபதிகளை, அந்த பிரபுக்களை பார்க்க செய்தான். அந்த பிரபுக்களோடு மறுபடி நடந்து போகிறான், வழியே போய்கொண்டுதான் இருக்கிறான். அப்போ போய்கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் கண் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கண்கள் திறக்கப்பட்டது என்று. தேவ பிள்ளையே, அப்படியானால் இந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக என் ஆண்டவராகிய தேவன் அவருடைய கண்களை திறக்கிறார் என்றால் என்ன சம்பவம் தெரியுமா? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த இடத்துல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேற ஏதாவது தெரிகிறதா? நான் தெரிகிறேன், அல்லது பாஸ்டர் தெரிகிறார், இல்லை எங்கள் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். ஆனால் வேற எதையாவது நம்ம பார்க்கிறோமா? பார்க்கவே முடியவில்லை. அது போலவே தான் இந்த பிலேயாமுக்கும் கழுதை பார்த்தான், அவனோடு கூட இருந்த அந்த பாலாக்கின் கூட்டத்தாரை பார்த்தான். ஆனால் ஒன்றை பார்க்க முடியவில்லை. என்ன தெரியுமா? அவனுக்கு முன்பதாக ஒரு தேவதூதன் நிற்கிறதை அவனால் பார்க்க முடியவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது அந்த தேவதூதனை பார்க்கிறான் என்றால், தேவ பிள்ளைகள், இன்றைக்கும் இந்த இடத்துல தேவாதி தேவனுடைய ஒரு பெரும் திரளான தேவ கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் நமக்கு இதுவரையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அந்த கண்கள் திறக்கப்படவில்லை. இந்த பிலேயாமுக்கு என் தேவனாகிய கர்த்தர் கண்களை திறந்த பொழுது அவன் தேவதூதனை பார்த்தான். ஐயா, இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவதூதனை பார்க்கும் விதமாக என் ஆண்டவரால் கண்களை திறக்க முடியும் என்றால் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் திறக்காமல் இருப்பாரோ? கைகளை தட்டி. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், சுருக்கமாக முகவுரைக்காக இவைகளை சொல்லுகிறேன். அங்கே 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே அங்கே என்ன சம்பவம் என்றால், சீரியரின் பாளையம், சீரியரின் தானியம், சீரியரின் போர் வீரர்கள் யாரை பிடிக்க வந்திருக்கிறார்கள் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, தேவ மனுஷனாகிய எலிசாவை பிடிக்க வந்திருக்கிறார்கள்.
காரணம் சீரியா அந்த ராஜா போடக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இந்த எலிசா ராஜா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா யாருன்னு கேட்டால் இது வரைக்கும் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அது போகட்டும். இப்போ இந்த இடத்துல இந்த சீரியரின் பாளையத்தை பார்த்த பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மிலிட்ரி வந்தாலே நமக்கு எப்படி இருக்குது? நம்ம மிலிட்ரி வந்தாலே ஒன்றும் வேண்டாங்க, நம்ம தமிழ்நாட்டு போலீஸை கண்டாலே நமக்கு என்ன வருது? பயம் வருது இல்லை? அப்போ மிலிட்ரியை பார்த்தா வரத்தானே செய்யும். அப்போ பாகிஸ்தானுடைய பாளையம் வந்து நிற்குன்னா எப்படி இருக்கும்? அந்த பயத்தில் வேலைக்காரன் பயப்படுறான். ஐயா பயந்து நேர போய் அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்லும் பொழுது அந்த எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் ஒரு ஜெபம் பண்ணி முடித்தார் பாருங்க. முடித்தவுடனே இவன் கண்கள் திறக்கும்படியாக, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலாம் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் இவன் கண்கள் திறக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான எலிசாவின் வீட்டை சுற்றி, இந்த எலிசாவை சுற்றி, அவன் வேலைக்காரனை சுற்றி ஒரு மிகப்பெரிய அக்கினிமயமான ரதங்கள் போர் வீரர்களும் நிற்கிறதை பார்த்தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியுமா? அதுவரையிலும் அவன் கண்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல பல பேருடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனை கண்டு பயம், இல்லைன்னா ஏதோ ஒன்றை கண்டு பயம். ஐயோ என்னாக போதோ ஏதாக போதோ என்கிற பயம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் தேவ பிள்ளைகளை உங்களை காக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய சேனையை நமக்கென்று வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. நம்முடைய கண்கள் பார்க்க முடியவில்லை, ஆனால் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியாக என் தேவாதி தேவன் பெரு திரளான சேனையை, ஓ தேவ துதூதர் கூட்டத்தை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, அதுவரையிலும் அவன் பகையாளியோடைய போர் வீரர்களை தான் பார்த்தான். ஆனால் தன்னை காக்கிற ஒரு போர் வீரர்களை அவனால் பார்க்க முடியவில்லை. எலிசா ஜெபித்த பொழுது அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் தன்னை பாதுகாக்க, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க கண்களை திறந்தது போல, அந்த இடத்துல ஒரு மீட்பை பார்த்தது போல, இன்றைக்கும் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான காரியங்களை திறக்க என் ஆண்டவரால் முடியும் என்றால், உங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் தட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் திறப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை திறக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் செயற்கையை திறக்க என் தேவனால் முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. அந்த வேலைக்காரன் யாருன்னு தெரியுமா? யாரு? எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவீங்க. கேயாசி 4ஆம் அதிகாரம் 5 அதிகாரத்துக்கு முன்னாடி அங்கே முடிஞ்சு போச்சு. குஷ்டரோகம் வந்து அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரன் வேற. அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம வேதங்களை சரியாக படிக்கிறதே கிடையாது. படிக்கணும், ஒழுங்காக படிக்கணும். சில இடங்களில் பிரசங்கிமார்கள் கூட என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல எழுப்புதல் கூட்டத்தில் விசேஷத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அங்கே ஒரு பிரசங்கியார் நார்மல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 பெரிய ஊழியர்கள் உண்டு. எங்கே பார்த்தாலும் அவங்க போஸ்ட் தான். காரியம் தப்பாக போச்சு. லைவ் போயிட்டுருக்கு, காரியம் தப்பாக போச்சு. பிறகு சாப்பிட்ருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லி கொடுத்தேன், சாரி பாஸ்டர் மன்னிச்சிருங்க, தெரியலை. வேதத்தை ஒழுங்காக என்ன செய்யணும்? படிக்கணும். வேலைக்காரன்னா உடனே என்ன சொல்லக்கூடாது, கேயாசின்னு அவன் அங்கே அதுக்கு முன்னாடியே என்ன செய்தாச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, 3 காரியத்தை சொன்னேன். 4வது காரியம், கண்களை திறக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியும். 24ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் சீடர்களுடைய மன கண்களை அவர் திறந்தாராம். ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனக்கண் திறக்கப்பட வேண்டும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான ஒரு சிறப்பு. பாருங்க, இவர்களுடைய கண்கள் இந்த இயேசுவை பார்த்தது உண்டோ இல்லையோ, கூட வருகிறாங்க. எம்மாவார் சிசுரோடு தான் என்ன செய்கிறாங்க, கூட வருகிறாங்க. கூட வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். போகும் பொழுதே பேசிக்கிட்டு போகிறார். ஆனால் இவர் யார் என்று தெரியவில்லை, இயேசு கிறிஸ்து என்று தெரியவில்லை. அவர்
அந்த திருவிருந்து பந்தி முடிந்ததுக்கு அப்புறம் அப்பம் பிட்டு அங்கே அந்த காரியங்களை முடித்து நிற்கும் பொழுதுதான், அப்பத்தை பிற்கும் பொழுதுதான் இவர்கள் பார்க்கிறார்கள், இது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய மன கண்கள் என்ன செய்கிறதாம்? திறக்கப்படுகிறது. இன்றை வரையிலும் தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், என் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் இன்று வரையிலும் என்ன திறக்கப்படவில்லை தெரியுமா? இந்த விசுவாசிகளாகிய நமக்கு இன்று வரையிலும் மனக்கண்கள் திறக்கப்படவே இல்லை. மனக்கண் என்றால் என்ன தெரியுமா? நம்ம இந்து சகோதரர்கள் அவர்கள் ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மனக்கண் என்று சொல்வது அவர்கள் மூன்றாவது கண் என்று சொல்லுவார்கள். மூன்றாவது கண்ணுனா என்ன? நெற்றி கண்ணுன்னு சொல்லுவாங்க. நெற்றி எங்கே இருக்கு? இங்கே தானே இருக்கு. மனம் எங்கே இருக்குது? இங்கேயா? இதுதான். இதைத்தான் மனம் என்கிற ஒரு பொருளோ ஒரு சரீர அவயமோ கிடையாது, ஆனால் சிந்தனை. சில நேரங்களில் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சிந்திக்கிறதுனால தலை ரொம்ப வேதனை எடுக்கும், இந்த நெத்தி பொட்டி வேதனை எடுக்கும் பார்த்தீங்களா, இதுதான் மனம். இதை நமது மக்கள், நமது ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஞான கண்ணுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த மனக்கண்ணை தான் என்ன சொல்லுவாங்க? ஞானக்கண். அப்போ இந்த மனக்கண்ணு திறக்கப்படணும்னா தேவனால் மாத்திரம்தான் திறக்கப்பட முடியும், நம்முடைய கிரியைகளினால் திறக்கப்பட முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த மனக்கண் என்பது ஞானக்கண். இந்த ஞானத்தை பெற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா இங்கே இருக்க மாட்டாங்க. எங்கே இருப்பாங்க தெரியுமா? இமயமலையில் தான் இருப்பாங்க. அப்போ நீங்களும் நானும் இங்கே இருக்கிறேன்னா இன்னைக்கு வரையிலும் என்ன இல்லை, தவறாக எடுக்கக்கூடாது. மனக்கண் திறந்தவங்க, ஞானக்கண் திறந்தவங்க, அவங்களை எப்படி அறியலாம் தெரியுமா? இந்த இமயமலைக்கு போகிறதும் காசிக்கு போகிறதும் எப்படின்னா, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, உறவுகளை விட்டு, சொத்துக்களை விட்டு, ஆடம்பரங்களை விட்டு. இதுதான் மனக்கண் திறக்கப்படக்கூடியவனுடைய நிலை. அல்லது மனக்கண் திறக்க வேண்டும், ஞானக்கண் பெற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் என்று சொல்லி விட்டு விட்டு போகக்கூடியவன். இன்னைக்கு வரையில் நம்ம எதையும் விட்டு விட இல்லையே, எதையும் சொல்லலாம். வெக்கக்கேடு. டையையே இன்னும் என்ன செய்யலை, லிஃப்ட்டுக்கு ஏன்னு விடலை. காற்று கழுத்து கஷ்டமாக இருக்கோ, காற்று கழுத்து. அல்லேலூயா. ஆடை அலங்காரம். ஏம்மா, மனக்கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா சிலுவை நாதரை போல சிலுவையை தொங்கக்கூடியவன், சிலுவையை சுமக்கக்கூடியவனாக இருப்பான். அவன்தான் மனக்கண் திறக்கப்பட்டவன். அந்த மனக்கண் திறக்கப்பட வேண்டுமானால் இயேசுவினிடத்தில் விட்டால் மாத்திரமே அவரால் திறக்க முடியுமே தவிர உங்களால் திறக்கப்படவே முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக இயேசுவோடு கூட நம்ம நடக்க வேண்டுமானால், இயேசுவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமானால், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டுமானால், அவரோடு கூட பாடுபட வேண்டுமானால், இந்த உலகத்தை விட வேண்டுமானால், என் தேவனாகிய கர்த்தர் அவரால் திறக்க வேண்டிய இந்த மனக்கண் திறந்தால் மாத்திரமே முடியும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதில் நம்ம எல்லாரும் குறைதான். மனக்கண் திறக்காம நம்ம யாரும் எங்கே போக மாட்டோம், நம்ம யாரும் எங்கே போக மாட்டோம், அலங்காரங்களை விடாமல் நம்ம யாரும் எங்கே போக மாட்டோம். இந்த முகவுரையில் ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார் என்பது தெரியாது. என்னுடைய வேலை சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் அவர்களை மனக்கண்ணை திறக்கக்கூடியதாக, ஞானத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக, ஞானம் என்கிற இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றம் என்பதில் சந்தேகமே கிடையாது. உலக பெருமை இன்பம் எல்லாம். மனக்கண் திறக்கப்பட்டமே குப்பையா பாப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறிய? 9 மணி எப்போ ஆகட்டும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ? அதெல்லாம் ஆகாது, ஆகவும் விடமாட்டோம். சொல்கிறத சொல்லி முடிக்கிறது வரையிலும் யோசுவா சொன்னது மாதிரி நில்லுன்னு நிற்கணும். நீங்கள் தான் மணி போவோம், நீங்கள் தான் நிற்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தம்பி ஒரு நிமிஷம் போடுங்க. உலக பெருமை இன்பம் எல்லாம்
குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. இதய கண்ணு ஞான கண்ணு உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. எல்லாருமாய் சேர்ந்து ஐயா உம்மை போல் மாறணுமே. கைகளை தட்டிய ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. அவரை போல் மாற வேண்டுமானால் நெத்தி கண்ணு அவரால் திறக்க முடியும். நம்ம விட்டு கொடுக்கணும். ஐந்தாவது, நேரம் போகுது, முகவர நேரம் போயிட்டே இருக்கு. ஐந்தாவது, ஆண்டுடைய பிள்ளைகளை அடுத்தது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தின் 45ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? வாசிக்க தான் சொன்னேன். அப்போஸ்தலர் 16:14. இது எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதுங்க. ஒரு மனிதனுடைய இதயம் திறக்கணும்னா, ஏன்னா இதயம் திருக்குள்ளது மகா கேடு. இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிறது இந்த இதயம் எப்படிப்பட்டது? சில நேரங்களில் பிரசங்கத்தை கேட்டாச்சுன்னா முகையெல்லாம் இந்த 45 டிகிரி மாதிரி போகுது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் இந்த கேடான இதயம்தான். ஏற்றுக்க விடாது. அது ஏற்றுக்கணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக கர்த்தர் திறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லீதியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதனால தான், இதயம் திறந்ததுனால தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செய்தா தெரியுமா? எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு பெண்ணு மாத்திரம், இதயம் திறக்கப்பட்ட பெண் மாத்திரம் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. உபசரித்தால். இதயம் திறக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரரை உபசரிக்கத்தான் செய்வீங்க, வேறு எதையும் சொல்ல மாட்டீங்க. இதயம் திறக்கப்படாதவன் தான் அதையும் இதையும் என்ன செய்வான்? சொல்லுவான். இதயம் திறக்கக்கூடியவன், இதயம் திறக்கக்கூடிய அந்த சகோதரி என்ன செய்வாங்கன்னா உபசரிப்பாங்களாம். அப்படின்னா சபைக்கு என்ன தேவை பாஸ்டர், நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ எல்லாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ரொம்ப இப்போ நம்ம இந்த இடத்துல சவுண்டு கொடுக்குறோம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் சில சபைகளை சுற்றி பயங்கர பிரச்சனைகள் இருக்கும். எங்கள் ஊரில் எல்லாம் அப்படி கவர் பண்ணி என்ன செய்துட்டாங்கன்னா ஏசி ஃபிட்டி பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், விசுவாசிகள் ஆளுக்கு ஒரு ஏசி 10 டன் 15 டன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஐயா,
இதயம் திறக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, சபைக்கு ஒரு பிரச்சனை இருக்குண்ணா பாஸ்டர், என்னத்துக்கு பாஸ்டர் சத்தம் போடுறதுனால வெளியில் கேட்கறதுனால தானே பாஸ்டர், அப்போ நம்ம ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு ஏசி வைப்போமே, நான் செய்கிறேனே. இதயம் திறக்கப்பட்டவங்க செய்வாங்க. கைகளை தட்டிய நான்குமே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்றால் இயற்கைக்கு, அதாவது அவரால் திறக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டதையும் அவர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். முதல் கழுதையின் வாயை திறக்கிறார், ரெண்டாவது பிலேயாமின் கண்களை திறக்கிறார், மூன்றாவது எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார், நான்காவது சீஷர்களின் மன கண்களை திறக்கிறார், ஐந்தாவது லீதியாளின் இருதயத்தை திறந்தார். இது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இப்போ ஒரு கேள்வி எழும்பலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான இவ்வளோ பெரிய காரியங்களே என் ஆண்டவர் திறக்கிறார் என்றார், ஏன் எனக்கு இன்னும் திறக்காம இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி எழும்பணும். அப்படி கேள்வி எழும்புகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே பதிலை கொடுக்கிறார் ஒரு உவமையின் மூலமாக. எது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், அதாவது அந்த வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் உங்களிடத்தில் இருக்க வேண்டியதும் இருக்கக்கூடாததும் என்ன என்பதை அவரே ஒரு உவமையில் சொல்றார். அதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் பார்ப்போம். அதனுடைய 11ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? வேகமாக. ம் 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 உவமையில் நீங்கள் பார்க்குறீங்க, அவன் என்ன செய்கிறான்னா, பாதி ராத்திரியில் அவன் வீட்டுக்கு, ஒரு நண்பனுடைய வீட்டுக்கு ஒரு நண்பன் வருகிறான். பாதி ராத்திரியில் வந்ததுனால என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே கொடுக்கறதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால் அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நண்பன்கிட்ட போய் கதவை தட்டுறான். எதுக்கு? என்னிடத்தில் ஒரு சிநேகிதன் பாதி ராத்திரியில் வந்திருக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாரு? நான் இப்போ சொன்னது என்னென்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தேவனால் திறக்க முடியும்னா ஏன் எனக்கு இன்னும் திறக்கப்படலை என்கிற கேள்வி எழும்புகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இன்னும் திறக்கப்படாததற்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாததும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியதும் என்ன என்பதை உவமையின் மூலமாக சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது நம்மளிடத்தில் இருக்க வேண்டியது. பாதி ராத்திரியில் போய் என்ன செய்கிறாரு? தட்டுறாரு. அங்கேருந்து என்ன பதில் வருது? என்ன தொந்தரவு செய்யாது. மறுபடியும் இருக்கிறீங்களா? மறுபடியும் நம்ம பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? அப்போ பாதி ராத்திரிலையும் ஒருத்தன் என்ன செய்கிறான்? எதுக்கு? திறக்கணும். என்ன தொந்தரவு செய்யாத, தட்டிக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டுடைய பிள்ளைகளை, கதவு பூட்டியாச்சுன்னு உனக்கு தெரியுமில்ல. மறுபடியும் என்ன செய்கிறான்? தட்டுகிறான். அதுக்கு அவன் அடுத்து என்ன பதில் சொல்றான் பாரு, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறாங்க. இதையும் கேட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறான்? தட்டுகிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பதில் கொடுக்கிறான்னா, இப்ப நான் என்ன செய்யக்கூடாது? எழும்பவே கூடாது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன செய்யறான்? அடுத்தது, எப்பா நான் உனக்கு முடிவா சொல்றேன், நான் உனக்கு இந்த நேரம் தரவும். மறுபடியும் தட்டுறான். தட்டின பொழுது அவன் இவ்வளவு சொன்னவன் என்ன செய்கிறான்னா, அவன் எழுந்து வந்து அவனுக்கு வேண்டியது, அவன் கேட்டதை கொடுத்தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதனை நீங்கள் தொடர்ந்து தட்டும்போது திறக்கிறான் என்றால், என் பரலோகத்தின் தேவன் திறப்பாரா திறக்க மாட்டாரா? திறக்க மாட்டாரா? இந்த அமாவாசை ஜபத்துக்கு வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒருவேளை இப்படி சொல்லலாம், என்னை தொந்தரவு செய்யாத என்று தேவன் சொல்லுவது போல இருக்கலாம், நான் கதவை பூட்டிட்டேன்னு சொல்லுவது போல இருக்கலாம். என்ன சொன்னாலும் தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து கர்த்தர், நீ தட்டிக்கிட்டே இரு. கையா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இருக்க வேண்டியது என்ன? எனக்கு கர்த்தர் திறக்கணும்னா என்கிட்ட இருக்க வேண்டியது என்ன? தொடர்ந்து. இருக்கக்கூடாதது என்ன? நீங்களும் நானும்னா பாதி ராத்திரியில் தட்டுறீங்க. எய்த்த வீட்டுக்காரன் தான் எங்கேயோ 3 கிலோமீட்டர் போய் என்ன செய்யல, எய்த்த வீட்டுக்காரன் தட்டுறது நமக்கு தெரியும், இவன் யாரு குரலும் தெரியும், அப்படித்தானே? அப்ப என்ன சொல்றான்? தொந்தரவு செய்யாத. நீங்களும் நானும்னா என்ன செய்வோம்?
ஒருவேளை மறுபடி ஒருக்கா கூட என்ன செய்வோம், தட்டுவோம். ஏய் கதவு பூட்டியாச்சுன்னு தெரியும்ல, உடனே நமக்கு என்ன வரும், ஏய் நாளைக்கும் உனக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் வரும் வரும், அப்பா பார்த்துக்கிடலாம் அப்படி நினைக்கல. மறுபடியும் இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா, தட்ட வந்துட்டீங்கல்ல, ஏமா நீங்கள் தட்ட வந்துட்டீங்கல்ல, யார்கிட்ட தட்ட வந்தீங்க? தேவனிடத்தில் தானே. உலக மனுஷன்ட்டே ஒருத்தன் தட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஒருத்தருக்கு கடன் தேவை, அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், சாயந்தரம் வாங்க, சாயந்தரம் போவான். அவன் சொல்லுவான் காலையில் வாங்க, காலையில் போகிறோம்ல, அப்போ சொல்லுவான் இன்னைக்கு சாயந்தரம். என்ன இல்லை நம்மள்கிட்ட, என்ன இருக்கக்கூடாது, தட்ட வந்துட்டோன்னு வச்சுடுங்களேன், இன்னொருடைய கதவை தட்ட வந்துட்டோம்ல, வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கதவை தட்ட போகிற நான் வெக்கத்தை இழந்து, மானத்தை இழந்து, சூடு சோர்னை இழந்து, இந்த தோல் மொத்தத்துலையும் என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் இயேசுவினிடத்தில் வருகிறக்கூடிய நான் ஒரு வாரம் என் ஜெபம் கேட்கவில்லை, அடுத்த வாரம் என் ஜெபம் கேட்கவில்லை, 21வது நாள் முடிய போகிறது இன்னும் கேட்கவில்லை என்று சொல்லி தேவ பிள்ளையே திரும்பி போகாத, இன்னும் 21 நாள் ஜெபம் நடக்கட்டுமே, அதிலும் எனக்கு கேட்கப்படவில்லை என்றால் அடுத்த 21 நாள் ஜெபம் நடக்கட்டுமே, அதிலும் கேட்கப்படவில்லை என்றாலும் என் தேவன் நிச்சயமாகவே எனக்கு திறப்பார் என்கிற அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எத்தனை 21 ஜெபம் வைத்தாலும் அந்த 21 நாள் ஜெபத்திலும் அது முடிகிற வரையிலும், எனக்கு திறக்கப்படும் வரையிலும் நான் தட்டிக்கொண்டே இருப்பேன் ஐயா. அப்படி தட்டக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு உலக மனுஷனே திறக்கிறான் என்றால் என் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ தட்டினா நான் திறப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தீர்க்க தரிசனமாகவே சொல்றேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் தட்டிக்கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் திறக்க போகிறார், கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு காரியத்திற்காக, பிள்ளையின் திருமணமாக இருக்கலாம், அல்லது தேவ பிள்ளையே வீடு கட்டுவதற்காக இருக்கலாம், அல்லது தேவ பிள்ளையே பிள்ளையுடைய படிப்பிற்காக இருக்கலாம், இன்னும் எனக்கு திறக்கப்படவில்லை என்று சொல்லி சோத்து போகாத, தொடர்ந்து தட்டு, தொடர்ந்து தட்டு, தொடர்ந்து தட்டு. கொஞ்ச நேரம் கையை தட்டி, கொஞ்ச நேரம் கையை தட்டி, நன்மையின் கிருபை உன்னை தொடரும், நன்மையின் கிருபை உன்னை தொடரும், நன்மையின் கிருபை உன்னை தொடரும். தேவ பிள்ளையே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவா. நீ தொடர்ந்து தட்டி கொண்டே இருப்பானா என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போமா, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோமா? தேவ பிள்ளையே இந்த பாடலை பாடி முடிகின்ற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அந்த அருமையான சகோதரனுக்கு வாசல் திறக்கப்பட்டது போல, அவன் வேண்டிக் கொண்டபடி அவன் தட்டின காரியம் நிறைவேற்றப்பட்டது போல, இன்றைக்கும் இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாக உங்களுக்கும் திறக்கப்பட போகிறது, உங்களுக்கும் கொடுக்கப்பட போகிறார். கைகளை தட்டி, கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி எல்லாருமே சேர்ந்து கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சத்தமாக திறக்கப்படும் வரையிலும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தட்டுகிறவர்களுக்கு பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். தட்டுகிறவர்களுக்கு பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன். கரங்களை
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமென். தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதே வாக்கு தத்தம் தான். களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். எஸ், நிச்சயமாகவே இந்த இடத்துல வாளாக்காமல் உங்களை தலையாக்கக்கூடிய தேவன் உங்கள் தட்டுதலை பார்க்கிறார். வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் அவர் உங்க பிள்ளைகளை நிச்சயமாக மேலாக்க களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம். எஸ், நிச்சயமாகவே களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். எஸ், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டா அவன் நிச்சயமாக விடுவிப்பார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து அப்பா கைதட்டி மகிழ்ந்திருக்கிறோம். தட்டுகிற தேவ பிள்ளைகளுக்கு சுரக்கப்படட்டும் ஐயா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எஸ், அறிவு புகட்டுவீராக, பாதை காட்டு, அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு எஸ், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தட்டுகிறதற்கு தேவன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறக்கப்படட்டும். திருமண காரியங்கள் நடக்கட்டும். என் தேவன் வீடு கட்டுமான காரியங்கள் நடக்கட்டும். இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு தட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கர்த்தர் செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அமாவாசை ஜெபத்திலும் தட்டி கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவன் நீர் சொன்ன வார்த்தையின் வழியாக தொடர்ந்து தட்டுகிறார்களப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தட்டி கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தாவே, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னீங்களே, தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று சொன்னீங்களே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளப்பா, உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளப்பா, இவர்களுக்காக இந்த ராத்திரி வேளையில என் தேவன் திறப்பீராக, என் தேவன் திறப்பீராக, என் தேவன் வாசல்களை திறப்பீராக. நன்மையான ஈவுகளை என் தேவன் பரத்திலிருந்து தேவன் கொடுப்பீராக என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க கைகளை தட்டி ஆவியில நிரப்பி சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து தட்டி கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாசத்துல ஒரு அற்புத வாசல் திறக்க போகிறது, ஒரு அதிசய வாசல் திறக்க போகிறது, ஒரு ஆச்சரியமான வாசல் திறக்கப்பட போகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. காரணம், தட்டி கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காக ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் இந்த ராத்திரி வேளை நம் மத்தியில இருந்து நமக்காக திறக்க என் தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, முகவுரையை நான் முடித்து விட்டேன். என்னெல்லாம் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே, யார் திறப்பது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னவரே என்ன செய்கிறார்? திறக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்று சொல்கிறார். இயற்கைக்கு அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். அவைகளே திறக்கிறார் என்றால் நமது கேள்வி, ஏன் எனக்கு இன்னும் திறக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே உண்மையில் அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க? தட்டுங்க. தட்டக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடாதது வெக்கம், மானம். ஒருத்தன் சொன்னானா, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்துன்னா, வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்குன்னா, ஏய் உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்குன்னா
கொடுத்த ரூபாயை திருப்பி கேட்காத. எப்படி? நமது அப்பா அப்படி கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர். அப்போது ஆண்டுடைய பிள்ளைகளை அவரால் திறக்க முடியும். எந்த அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தாலும் தேவனால் திறக்கப்பட முடியும் என்கிற வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சரியான நேரத்தில் முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். நிறைய காரியங்கள் இனி தான் சொல்ல வேண்டிய இருக்கிறது. முகவரியை தான் நம்ம நிச்சயம் முடிச்சிருக்கோம். போன வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு ஜேஏசி சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு கூட்டாங்க. கொண்டு போனது முடிக்க முடியல. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த ஒரு 3 மாதம் கழிஞ்சு மறுபடியும் உங்களை தான் நினச்சி போகிறோம், கூப்பிட போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடணுன்னு நான் சொல்ல வரல, எனக்கு எப்படியா முடிச்சு போடுவேன். சரியா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது தேவனால் வேதத்தில் திறக்கப்பட்ட அடைக்கப்பட்டதை திறக்கப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இருக்கிற ஒரு தங்கச்சி, ஒரு குழந்தை, யார் இருக்கலாம், இந்த தம்பி இருக்கிறப்ப இவனுக்கு ஒரு வாசல் திறக்க முடியலை. அவனுக்கு இந்த தம்பி என்ன செய்வான்? ஹெல்ப் பண்ணுவான். இந்த தம்பிக்கு திறக்க முடியல, அந்த தூணோடு இருக்கக்கூடிய தம்பி என்ன செய்வான்? திறந்து கொடுப்பான். அந்த தம்பிக்கு திறக்க முடியல, நான் சேரில் இருக்கக்கூடிய தம்பி என்ன செய்வான்? திறந்து கொடுப்பான். அந்த தம்பிக்கு திறக்க முடியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பா போன்று இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் என்ன செய்வார்? அப்பா திறப்பார். அப்பாவுக்கும் திறக்க முடியலைன்னா அவர் எங்கே போவார்? ஊர் பெரியவர்கள்ட்ட போவாங்க. ஊர் பெரியவர்களாலும் திறக்க முடியலைன்னா அவங்க எங்கே போவாங்க? அரசியல்வாதிகள்கிட்ட போவாங்க திறப்பதற்காக. ஏதோ ஒரு வாசல் திறப்பதற்கு அரசியல்வாதிகளாலும் திறக்க முடியலைன்னா எங்கே போவாங்க தெரியுமா? மந்திரவாதியை பார்த்து போவாங்க. மந்திரவாதியை பார்த்தும் போயும் திறக்க முடியாத காரியத்தை எங்கே வருவாங்க? தேவனிடத்தில் வருவாங்க. அப்படித்தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். எல்லாரும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ யார் தான் திறக்கணும்? அவர் தான் திறக்கணும். சரி, அவர் தான் திறக்கணும். அவரே அடைச்சி வச்சுருந்தார்னா யார்கிட்ட போவோம்? யார்கிட்ட போவோம்? வழியே. அப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது. வாசிக்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் வசனம். இப்போ அடைச்சவர் யாரு? இனி என்ன செய்ய முடியும்? இனி யாரையாவது கூப்பிட்டு, மந்திரவாதியை கூப்பிட்டா நடக்குமா? அரசியல்வாதிகளை கூப்பிட்டா நடந்துருமா? இல்லை அப்பாவை கூப்பிட்டா, உலக அப்பாவை கூப்பிட்டா நடக்குமா? எவராலையும் நடக்காது. உள்ள அடைச்சி போட்டார். எனக்கு கேள்வி என்னென்னா, சிந்தனை என்னென்னா, நீங்களும் நானும் ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா? வீடு கட்டுனா ஒரு வாசல் கட்டாயம் என்ன செய்வோம்? இருக்கும். பல வீடுகளில் பல வாசல் இருக்கும். ஆனால் சில வீடுகளில் ஒரே வாசல் தான் இருக்கும். இந்த வாசலோடு வருவாங்க, அந்த வாசலோடு தான். அப்படிப்பட்ட வீடுகளும் உண்டு. அப்படித்தான் இந்த வீடு. எத்தனை வாசல் இருந்தாலும், ஒரு வாசல் இருந்தாலும் அந்த வாசலுக்கு நாம் தான் என்ன செய்வோம்? பூட்டு போடும். ஒரு வாசல் செய்யக்கூடிய நான் பூட்டு செய்யாமல் இருப்பேன்னா அந்த பூட்டு என்கிட்ட தானே இருக்கும். அப்போ இந்த வாசலுக்கு பூட்டு செஞ்சவர் யார்? நோவா தானே. அப்போ நோவா தானே பூட்டணும், நோவா தானே திறக்கணும். ஆனால் இங்கே பூட்டுனது யார்? இது கொடுமையிலும் கொடுமையிலும் கொடுமை. உங்கள் வீட்டு பிள்ளைகளை உள்ளே விட்டுக்கிட்டு அடைச்சி பாருங்கள் பார்ப்போம். வாயில் வராத கெட்ட வார்த்தையெல்லாம் நிச்சயம். நான் கதவு செஞ்சுருக்கிறேன், நான் பூட்டு போட்டிருக்கிறேன். பூட்ட வேண்டியது நான், ஆனால் பூட்டுறது யார்? என்ன செய்ய முடியும்?
ஆண்டுடைய பிள்ளைகளே, இதில் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் ஒருவேளை தேவன் உங்களை உள்ளே விட்டு கதவை அடைத்து விட்டார் என்றால் அது உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அடைச்சு புட்டாரு சொல்லாதீங்க. அவர் அடைத்தார் என்றால் அதில் ஏதோ ஒரு தேவ சித்தம், அது நமக்கான நன்மை என்பதை ஒரு நாளும் மறந்து போகிறேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்படியெல்லாம் நினைச்சக்கூடாது, செய்யவே கூடாது. ஆனால் அது எனக்கு யோசித்தேன், ஒருவேளை இதை நோவா தான் பூட்டியிருப்பார்னா அவர் என்ன செய்வார் தெரியுமா? எந்த குடும்பம் என்பது அறிஞர்கள் சொல்கிறாங்க என்னதான், பல்கலைக்கழகம். குடும்பம் ஒரு கதம்பம். அது பல வர்ணமாக தான் இருக்கும். அதாவது பல்கலைக்கழகம்னா சின்னது பெருசு இல்லை, அங்கே போனால் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அறியலாம். அப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாத்தையும் அறியலாம், அப்படி தானே? கதம்பம்னா பல கலர். இந்த வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 8 பேர் இருக்கிறாங்க. சில வீடுகளுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 2 முறையாவது சண்டை வரணும். அது வந்தாதான் அது குடும்பம், இல்லைன்னா அது குடும்பம் கிடையாது, அது லூசு. அல்லேலூயா. அந்த லூசுகள் தான் என்ன செய்யணும்னா, அந்த கம்பியில் ஒன்று நிற்கும், அந்த கம்பியில் ஒன்று நிற்கும், ஏதோ ஒன்று அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் சுய புத்தி உள்ளவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னா அங்கே நித்தம் என்ன இருக்கும், சண்டை இருக்கத்தான். ஒருவேளை அப்படி சண்டை இருந்துச்சுன்னா ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம பல நேரங்களில் என்ன செய்வோம்னா, எம்மா தாய் என்ன விடுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்வோம், வந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போவோம். இந்த எண்ணத்தில் சாதாரணமான எண்ணெய்க்கு இருக்கிறது போல இவர் இருந்து இவர் தான் பூட்டியிருப்பார்னா, சண்டை வரும்பொழுது இவர் திறந்துக்கிட்டு வெளியில் எங்கே தான் சாடணும், தண்ணிக்குள்ளே தான் சாடணும், முடிஞ்சு போவோம். இதை அறிந்து தான் எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, எப்பா எல்லாத்தையும் சேர்த்து பூட்டி 1 வருஷம் இருக்க போகிறாங்க, இதுக்கு எப்படியும் பிரச்சனை தான், இவங்களை நான் தான் பூட்டணும்னு சொல்லிக்கிட்டு அவரே பூட்டி வைத்து விட்டார். சில குடும்பங்களில் பூட்டப்பட்டு இருக்குன்னா, தேவ பிள்ளைகளே, உன் குடும்பம் உடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், உன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் தேவன் அழைத்து வைத்திருக்கிறார். இன்னும் நான் இதை விவரிப்பேன்னா, தேவ பிள்ளைகளே, இங்கே நோவாட்ட ஆண்டவர் ஒரு கட்டளை போட்டார். நான் சொல்கிறது மாதிரியே நீ என்ன செய். இன்னைக்கு இருக்கிற பிரம்மாண்டங்களை விட நோவா செஞ்சது தான் பிரம்மாண்டம். என்ன பிரம்மாண்டம்? பல பிரம்மாண்டம். அதில் முதலாவது என்னன்னா பேழை. எத்தனை முழம் நீளமாக? 300 முழம். அடிக்கு 450 அடி. 50 முழம் என்னதான் வீதி. அப்போ இது 75 ஆகுது. 30 முழம் உயரம், 45 அடி. அதுல 3 தட்டு, அப்படின்னா 3 மாடி. நமக்கு ஒரு மாடியை கூட கிட்ட. ஆனா பிரம்மாண்டம்னு தான் நான் சொல்லுவேன், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். ஏன்னா இப்போ கருவிகள் இருக்கிறது, அந்த காலத்தில் எதுவுமே கிடையாதுங்க. கற்காலம் என்று சொல்லுவாங்க, எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் கூட தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்த ஒரு மிகப்பெரிய பேழையை செய்த மனிதனை பூட்டி வைத்திருக்கிறார் என்றால் நம்ம என்னத்தை செஞ்சோன்னு கேட்கிறேன். கத்திட்டு கிடக்குறாங்க. ஐயா, நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு நிலம் உள்ள வீடு, ஒரு நிலன்னா வாசல் இல்லை, ஒரு நிலை. இதுதான் இது 2வது நிலை. அல்லேலூயா. ஒரு நிலையை கூட நம்மளால நினைச்ச முடியல, கட்ட முடியல. ஆனா ஆண்டவட்ட வந்து நின்றுக்கிட்டு வீராப்பு. ஆனா 3 நிலையை செஞ்சவன் நிற குடம் ஒரு நாள் என்ன செய்யாது, தழும்பவே செய்யாது, அமைதியாக இருக்குங்க, பேசாமல் இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும், எங்கள் அப்பா எது செஞ்சாலும் கையை தட்டி கத்துற மாதிரி படுத்துங்கப்பா.
வரிசையில் சொல்கிறேன் பாருங்க. இது 14 16 வரை இருக்குது 6ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் அடுத்த பிரமாண்டம் என்ன தெரியுமா? மாம்சமான மிருக ஜீவன்கள், அது நாட்டு மிருகங்கள், நாட்டு மிருகத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாயை கூட வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, கூப்பிட்டா வராது. வெளியே நின்றுக்கிட்டு கொய்யான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நோவா நாட்டு மிருகங்கள்னா சொல்ல முடியாது. நாயிலிருந்தே தொடங்கும், பூனையிலிருந்தே தொடங்கும், அதுக்கு மேலே கழுத, எவ்வளவோ இருக்கு. இதை எல்லாம் எங்கே கொண்டு ஏற்றிருக்கிறாரு? சரி, நாட்டு மிருகத்தை ஏற்றிடலாம், காட்டு மிருகத்தை முடியுமா? ஏற்றிருக்கிறார்ல, கையை தட்டு கொடுங்க. இதுதானே பிரமாண்டம். நம்மால முடியாது. ஆனால் முடியாத நான் தான் கடந்துக்கிட்டு கொக்கரிச்சுட்டு கிடக்கிறேன். ஆனா முடித்தவன், செய்து முடித்தவன், பிரமாண்டமான காரியங்களை முடித்தவன் பேசாம இருக்கிறானே. அந்த ஐயாவுக்கு ஒரு அல்லேலியா போடுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இது புருஷனுக்கு போட்டது மாதிரிலாம் இருக்கு. அல்லேலியா சொல்லுங்களேன். அடுத்தது பிரம்மாண்டத்தை பாருங்களேன். நீங்க 20ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னா பறவைகள். ஏங்க யோசிச்சு பாருங்க, பிடிக்க முடியுமாங்க? ஒரு சிட்டுக்குருவியை என்னால் பிடிக்க முடியுமா? உங்களால் பிடிக்க முடியுமா? அவ்வளோத்தையும் உள்ளே ஏற்றிருக்கிறான, கையை தட்டி கத்துற மாதிரி. ஏங்க இந்த பறவைகளில் பெரிய பெரிய பறவைகள், ஆளை தூக்கக்கூடிய பறவைகள் இருக்குங்க, புரியுதா? அதையெல்லாம் உள்ளே ஏற்றிருக்கான். அவனாங்கும் பேசாமல் இருக்கு. ஊரும் பிராணிகள் என்று போட்டிருக்கிறது. ஒரு பாம்பை கண்டா நம்ம என்ன செய்வோம்? அதை சொல்லுவாங்க பழமொழி. எப்படி? பாம்பை கண்டா என்னது? படை இல்லைங்க, பாட. நம்ம எல்லாம் மாற்றிட்டோம். துணை எழுத்து போடக்கூடியதுக்கு போட மாட்டோம், போடக்கூடாததுக்கு ஆமாம் போட்டு தள்ளுறது. பாடன்னா செத்து போனதே என்ன செய்தான். அப்படி அந்த பாம்பினுடைய அந்த காரியத்தை பார்க்கும்பொழுது கண்ட உடனே நமக்கு உள்ளேருந்து அப்படி புக்குன்னு வருது, பார்த்தீங்களா? ஆமாம், நான் இருக்கிறது ஒரு மலை ஏரியா. ஒரு சிறுத்தை வேறு எங்கள் சர்ச்சை சுற்றி வந்திருக்கு, கேமராவில் பதிவாயிட்டு. அதனால் ஒருத்தனும் இப்போ வரவும் மாட்டேங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இவர் சிங்கத்தை எதையெல்லாமோ உள்ளே ஏற்றி வச்சிருக்கிறார், சும்மா இருக்கிறாரப்பா. அடுத்தது என்ன தெரியுமா? அதுதான் பிரமாண்டங்களின் பிரமாண்டம். என்னென்ன பிரமாண்டம்? ஒன்று பேழை, அடுத்தது காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மூன்றாவது பறவைகள், ஊரும் பிராணிகள், நாலாவது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஏற்றிடலாம், ஆனால் மனைவியை ஏற்றணும்னா பெரும்பாடு. நம்ம இந்த இப்படி எடுத்து வச்சோம்னா அவங்க இப்படி நிற்பாங்க எல்லாத்துக்கும். அதை ஏற்றிருக்கிறார். பிரமாண்டம் பிரமாண்டம் பிரமாண்டம். அடுத்தது 3 ஆண் மக்கள். ஒரு ஆண் மக்களை கூட சரியாக ரட்சிப்புகளை நடத்த முடியலை, கொக்கரிச்சிட்டு கிடக்குறிய. இதில் வேற சேபம், நம்ம வேறு வழி இல்லை. ஒரு ஆம்பளை பிள்ளைய சரியாக ரட்சிப்புகளில் என்ன செய்யலாம்? ஆனால் 3 ஆம்பளை பிள்ளைகள். இதெல்லாம் போகட்டுங்க, இந்த 3 ஆம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு பார்த்தியாளா? மருமக்க இதுகளை உள்ள ஏத்துறது பிரமாண்டத்திலும் பிரமாண்டம். கையை தட்டி கத்துற மாதிரி. இதெல்லாம் செஞ்சவராங்க பேசாமல் இருக்கிறார். நம்ம மருமகளை கூப்பிட்டாச்சுன்னா வேணும்னா என் கூட வேணா வாங்க. ஒரு வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிச்சு. மருமகளை பார்த்து மாமியார் சொன்னாங்களாம், நம்ம வீட்டினுடைய முறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியாக கவனமாக கேட்கணும். இந்த வீட்டில் உள்ள தலைவர் யார் தெரியுமா? முதல்வர் யார் தெரியுமா? ஓ மாமா தான். நமக்கு முதல்வர் யார்? ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அதுபோல் வீட்டுக்கு முதல்வர் யார்? உன்னுடைய மாமா. வீட்டினுடைய நிதி அமைச்சர் யார் தெரியுமா? ஓ மாமி, நான் தான். நிதி அமைச்சர்னா என்னது? கொத்துஜாவி நான்.
உன் மாப்பிள்ளை யார் தெரியுமா? அது கல்வித்துறை அமைச்சர். ஆமாம். உன் நாத்தனார் யார் தெரியுமா? சுற்றுலாத்துறை அமைச்சர். அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கணும், கண்டுக்க கூடாது. ஆமாம், இப்படி ஏகப்பட்ட துறை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாச்சு. உனக்கு என்ன துறை வேணும்? அவ சொன்னா, எனக்கு ஒரு துறையும் வேண்டாம், தேவையே இல்லை. இல்லை மருமகளே நீ கேட்டா வேணா வேற ஏதாவது மாற்றித்தரேன். ஆனால் எதை மாற்ற முடியாது. முதலமைச்சரும் மாறாது, நிதியமைச்சர், வேற எதை கேட்டாலும் நான் மாற்றி அண்ணா தாரேன். எனக்கு ஒரு அமைச்சர் பதவியும் வேண்டாம். எனக்கு நான் இந்த வீட்டுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன். எப்படியா? இது கதையாக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் இதுதான். மருமக்க எந்த தலைவர்? மாமியார் எதை சொல்கிறாங்களோ அதற்கு மாற்று தான். முடியாது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரன் எப்படி நடக்காது, ஒப்புதல் நடக்காது, கையெழுத்து போட முடியாது, வெளி நடப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கங்க. இந்த வீட்டுக்குள்ள இந்த பேழைக்குள்ள மருமக்கள், அதுவும் எதிர்கட்சி தலைவர் 3. ஆத்தாடி, இதையெல்லாம் ஏற்றி வச்சுக்கிறவன், இவ்வளோ பிரம்மாண்டமான காரியத்தை செஞ்சவன் அமைதியாக இருக்கானப்பா. தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, எது நடந்தாலும் எனக்கு நன்மைக்கே, என் தேவன் எனக்கு எதை அனுமதித்தாலும் அது எனக்கு நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் என் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இன்றைக்கும் இந்த இடத்துல ஒருவேளை இது போல நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஆண்டுடைய கட்டளையின்படி நம்மால் முடிந்த ஏதோ பெரிய பெரிய காரியங்களை செய்திருந்தால், ஒருவேளை நான் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை போல இப்பொழுது இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி இருக்கிறீர்களா? என் தேவ பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவன் உனக்கென்று குறித்த ஒரு நாள் இருக்கிறது, உனக்கென்று குறித்த நாள் இருக்கிறது. என் தேவன் உன்னை நிச்சயமாகவே உன்னை உயர்த்தக்கூடிய நாள் அது அதி சீக்கிரத்தில் நெருங்கி விட்டது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் தீரப்போம். கையத்தட்டி. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் தீரப்போம். தேவாசீர்வாதம் பெருகிடுதே, தேவன் தங்க நெய்தம் மகிமையோடு இறங்க. தேவாசீர்வாதம் நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திருப்போம். உன்னதத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திருப்போம். தேவாசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தான் மகிமையோடு இறங்க. தேவாசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்திடு வேளை உயர்த்திடுவார். அவருடைய கரத்துக்குள்ள என்ன செய்யணும்? அடைக்கப்பட்டாச்சா, அடங்கி இருந்துடணும். ஆண்டவர் நமக்காக ஒரு வேளை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அடைக்கப்பட்ட இந்த நோவா அந்த பேழை திறப்பதற்கு அவர் தட்டிய காரியங்கள் என்ன என்பதை நான் ஒன்று ஒன்றாக வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். மிக அருமையான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பேழை திறந்தது என்பது நமக்கு தெரியும். இந்த பேழை திறப்பதற்கு இந்த நோவா எடுத்த முயற்சிகள் என்ன? சுமார் 10 மாதங்கள் ஓடிவிட்டது. வாசல் இன்னைக்கு என்னச்சதான் அடப்பட்டுக்கிட்டே இருக்கு. 10 மாதம் ஆயிடுச்சே, என்ன செய்யறதுக்கு? அவரை அடைச்சார், அவரே திறப்பார்னு சொல்லிக்கிட்டு நோவா என்ன செய்யல இருக்கல. சில நேரங்களில் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அடைத்தாலும் அடைக்கப்பட்ட நான், உள்ளே இருக்கிற நான், என்னால் ஏதாவது
நான் இந்த கதவு திறப்பதற்கு நான் ஏதோ ஒன்று செய்வதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல சில பேர் அடைக்கப்பட்டு போய் இருக்கிறீர்களா? அவரே துறக்கட்டும் என்று சொல்லி இருந்து விடாதீர்கள். என் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவர் துறப்பதற்காக நாம் செய்ய வேண்டியது, நாம் தட்ட வேண்டியது, நாம் முயற்சி செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த நோவாவின் மூலமாக நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். என்ன செய்தார்? சுமார் 10 மாதங்களுக்கு அப்புறமாக வாசிக்கலாமா வேதத்தை? 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். போதுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த அருமையான இந்த நோவா கதவை திறக்க, ஆண்டவர் திறக்க அவர் எடுத்த முயற்சி என்ன என்பதை இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறேன் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அடைத்து விட்டார், ஆண்டவர் அடைத்து விட்டார், ஆண்டவர் அடைத்து விட்டார் என்று சொல்லி கம்முன்னு இருக்கிறதல்ல. என் தேவனாகிய கர்த்தர் அவர் துறப்பதற்காக, என் தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நீ திறப்பதற்காக ஆண்டவர் வைத்து இருக்கிறார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் அவர் அடைத்து விட்டார் என்று சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் கதவை தான் அடைத்தாரே தவிர, ஆண்டவரே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, அந்த வீட்டின் ஜன்னலை என் தேவனாகிய கர்த்தர் அடைக்கவே இல்லை. என் தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால், என் ஆண்டவர் அடைத்து விட்டார், அவர் துறக்கட்டும் என்று சொல்லி நாம் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டு இருக்கிறோம். சுமார் 10 மாதம் அப்படியே இருந்து விட்டார். ஆனால் இப்பொழுது அந்த அருமையான தகப்பனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என் தேவன் கதவை தானே அடைத்திருக்கிறார், ஏதோ ஒன்று திறக்க என் ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொல்லி அவர் ஜன்னலை திறக்க ஆரம்பித்து விட்டார். தேவ பிள்ளையே, இந்த ஜன்னல் என்பது எதற்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாபிலோன் ராஜ்யத்தில் சிறை பிடிக்கப்பட்ட இந்த அருமையான தானியேல் அவர் என்ன செய்வார் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தானியேல் சிறைப்பட்டு போன 70 வருடம் சிறைப்பட்டு போன நாளில் இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான பலகனி, அந்த பலகனில இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே 70 வருஷம் வரையிலும், என் தேவன் குறித்த நேரம் வரையிலும், முதல் நாளிலிருந்து அவனுக்கு கிடைத்த நாளிலிருந்து தினமும் மேலே ஏறுவான். எங்கே தெரியுமா? பலகனில ஏறுவான், ஜன்னலை திறப்பான், எருசலேமை பார்ப்பான். எதற்கு தெரியுமா? அடிமைப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிற என் யூத ஜனம் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்கள் சொந்த தேசத்திற்கு போக வேண்டும், அவர்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் 70 வருஷமாக அவன் அங்கே இருந்து ஜன்னலை திறந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய என் தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தில் அடைக்கப்பட்டு போய் இருக்கிறார்களா? உன் கணவன் அடைக்கப்பட்டு போய் இருக்கிறானா? உன் மனைவி அடைக்கப்பட்டு போய் இருக்கிறார்களா? உன்னுடைய மருமகள் அடைக்கப்பட்டு போய் இருக்கிறார்களா? தேவ பிள்ளைகள், ஒருவேளை வெளிநாட்டில் கூட உங்க பிள்ளைகள் அடைக்கப்பட்டு போய் இருக்கிறார்களா? நீங்கள் செய்ய வேண்டியது பலகனியை திறக்க வேண்டியது. அப்படி என்றால் தேவ பிள்ளையே, தானியேலை போல ஜெபம் என்கிற தேவ பிள்ளையே முயற்சி நமக்குள்ளே திறக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறவங்க இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்க்க தரிசனமாகவே சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். இந்த ஒவ்வொரு மாத ஜெபமும், இந்த ஒவ்வொரு மாத அமாவாசை ஜெபமும், அந்த சபையில் நீங்கள் செய்கிற 21 நாள் ஜெபமோ, அறுபடை ஜெபமோ, என்னென்ன ஜெபமோ நீங்க பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா, தானியேலை போல அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தட்டி கொண்டிருக்கக்கூடிய 70 வருஷம் முடிந்த உடனே குறித்த வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் கோரேஸ் என்கிற ராஜாவை எழுப்பினார். கோரேஸ் என்கிற ராஜாவை எழுப்பினார். இந்த அருமையான தானியேலின் ஜெபம் கேட்கப்பட்டதையா? இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்பட போகிறது. ஆனால் ஒரு நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, என் தேவன் குறித்த நாள் வரையிலும் தொடர்ந்து தட்டு. நீ பாலா ரகாதியானா துராலா ரகாரி காதானா, இந்த இடத்துக்குள்ள தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, என் ஆண்டவர் உனக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தொடர்ந்து தட்டுவாயேயானா, நான் திறக்க போவது உறுதி, நான் திறக்க போவது உறுதி. நிச்சயமாகவே ஒரு கோரேஸ் ராஜாவை உனக்காக ஏற்படுத்துகிறார். அது யார் தெரியுமா? புறஜாதி. என் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு புறஜாதியான ராஜாவை உனக்காக திறக்க
என் ஆண்டவர் கட்டளையிடுவார் என்றால் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய சொந்தக்காரங்க நிச்சயமாகவே அடைத்து வைத்திருக்கிற என் ஆண்டவராகிய திறக்க அவர் உண்மை உள்ளவர், அவர் அற்புதமானவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தானியேலை போல தொடர்ந்து ஜெபிங்க, தானியேலை போல தொடர்ந்து கதறுங்க. 70 வருஷம் தினமும் பலகணிக்கு போறாங்க, தினமும் பலகணிக்கு போறாங்க. விசுவாசத்தினால சொல்லுகிறேன், இந்த அருமையான அபவாச ஜெபம் இது தேவ சித்தம், இது தேவ சித்தம். அநேக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபமாக என் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை தட்டுங்க. இன்றைக்கு சொல்கிறேன், உன்னுடைய நிச்சயமாகவே உன்னுடைய மகளுடைய அடிமைத்தனம் மாறப்போகிறது, உன்னுடைய மகளுடைய அடிமைத்தனம் மாறப்போகிறது. ஐயோ, நான் கட்டி கொடுத்த இடத்துல இப்படிப்பட்ட வேதனை அனுபவிக்கிறாளே, ஐயோ கொடுமை அனுபவிக்கிறாளே என்று சொல்லி கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, உன் ஜெபம் கேட்கப்பட போகிறது, உன் ஜெபம் கேட்கப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி எத்தனை பேருக்கு உண்மையிலே நான் தட்டுகிறதற்கு ஆண்டவர் ஒரு வாசலை எனக்காக வைத்திருக்கிறார். இது தெரியாம தானே இத்தனை வருஷம் தாமதித்து விட்டேன். இத்தனை வருஷம் பல தேவ பிள்ளைகள் எனக்கென்று தேவன் ஏதோ ஒன்றை திறந்து வைத்திருக்கிறாருங்கிற அறிவு இல்லாமலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் முடங்காலை முடக்கி நாம் வேதனையோடு காணப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை என்றால் என் தேவ சமூகத்தில் அன்பு வாலிபனே, அன்பு வாலிப தம்பியே, தங்கச்சி, கர்த்தர் உனக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கு. எதற்காக வென்றால் நீ தட்டுவதற்காக. ஹல்லேலூயா. அப்போ இந்த நோவா அவருடைய முயற்சி என்னது? ஜன்னலை திறப்பது எதற்கு அடையாளம்? ஜெபிப்பதற்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ பிறகு ஏங்க மோச்சை இப்படி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை கொஞ்சம் சிரிங்களேன், சத்தமாக தான் சிரிங்களேன். சிரிக்க மாட்டியாளோ? ஒருத்தன் சொல்கிறான், வாய் விட்டு சிரிச்சா. இதை கேட்டுக்கிட்டு ஒருத்தன் ராத்திரி ஃபுல்லாக சிரிச்சானா. சிரிச்சுக்கிட்டு நேராக சொன்னவன்ட்ட போய் சொன்னானா, ஐயா என் நோய் போயிடுச்சு. அவர் கடை என்னடா என்ன சொல்கிற? ஆமாய்யா என் நோய் போயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக வாய் விட்டு சிரிச்சேன். காலையில் என் மனைவி அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். இது சொன்னது நான் இல்லை, இது உலக புகழ் பெற்ற ஒரு மனிதர். பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆளே இல்லை. ஐயோ அப்பா, இந்த வரி சொன்னவருடைய கையை பிடிச்சி, ஆமாம் அருமையான வார்த்தை. பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு, அடுத்தது அவரே சொன்னார், பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவையே இல்லை. இப்படி சொன்னவருக்கு இடது கையும் சேர்த்து பிடிச்சு முத்தணும். அல்லேலூயா. இது எதுக்கு சொன்னேன்னா, வீட்டுக்குள்ளே எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு அருமையான மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். ஒருத்தன் சொன்னானா, ஒரு நிருபர் கேட்டாங்களாம், ஐயா உங்கள் மனைவியிடத்தில் பிடித்ததும் பிடிக்காததும் என்ன? மனைவி பார்த்துட்டு சொன்னாரா, என் மனைவியினிடத்தில் பிடித்ததும் பிடிக்காததும் எதை சொல்ல? நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்களேன். சரி, பிடிச்சதை சொல்கிறேன். என்னது? நல்ல விஷயம். என்னது? எந்த பிரச்சனையிலும் என் மனைவி என் கரத்தையே பிடிச்சிக்கிட்டு கூடவே இருப்பாள். எனக்கு பிடிச்ச ரொம்ப மிகப்பெரிய. அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட்டாராம். நிருபன் மறுபடி கேட்டானா, ஆமாம் பிடிக்காதது என்ன? சொல்லணுமா? ஏன்னா மனைவி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. சொல்லணுமா? ஆமாம் சொல்லணும்ல. இல்லை, நான் என்ன சொன்னேன்? எந்த பிரச்சனைக்கும் என் மனைவி என் கூடவே, அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அவள் தான்.
சில வீட்டில் ஜெப தடைக்கும் காரணம் யார்? தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இதெல்லாம் சொன்னது என்னத்துக்கு தெரியுமா? கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிறதுக்கு தான். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு ஆறுதலே இல்லைங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த அமாவாசை ஜெபத்துக்கு ஆளே கிடையாதுங்க. உங்களை நம்பித்தாங்க இவ்வளவு காரியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதேன் தோட்டத்துலேயும் ஆதாம நம்பி அவர் இதெல்லாம் செய்யலாம். கடைசி அம்மாவை உண்டாக்குனார். முடிவு அதுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி போகட்டும், நம்ம இனி ஏரியாவுக்குள்ளே போயிடும். மணி 9 தாண்டி போச்சு, வேகமாக போகிறேன். சரியா? அப்போ என்னது? நோவா பேழையின் ஜன்னலை என்ன செய்தார்? திறந்தார். அது ஜெபத்திற்கு. இரண்டாவது ஆதியாகமம் 8:7 மறுபடியும். சரி, அது உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? தட்டக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முயற்சிகள் செய்யும்போது இந்த காகத்தை போன்ற சில காரியங்களை நம்ம செய்கிறோம். நம்மளுக்கு கிடைச்சது காகம். அந்த காகத்தை எடுத்து வெளியே விட்டான். அது ஒரே போக்கு. அது போகிறது வருது, ஆனால் எங்கே வராது? அது வராது. இதை நான் எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முயற்சி தோல்வி. வாசல் திறக்கணும், முயற்சி செய்கிறீங்க, ஜெபிச்சுக்கிட்டு தான் செஞ்சீங்க, ஜெபிக்காமல் செய்யலை, ஆனால் தோல்வி. தெய்வ பிள்ளையே, நோவாவின் வாழ்க்கையில் அதுதான் சம்பவித்தது. எடுத்து விட்டால் அது பாட்டுக்கு போச்சு, உள்ளே வரல. சில நேரங்களிலும் தட்டி கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், நான் தட்டின காரியத்தில் தோல்வி அடைந்து விட்டேனே என்று சொல்லி பல முறை நீங்கள் மறுபடி முயற்சி செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை என்பதை மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், தோல்வி அடைந்து விட்டாயா, கலங்காத. இந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீ தட்ட வேண்டியது, தொடர்ந்து தட்ட வேண்டியது. அந்த தட்டை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு தொடர்ந்து தட்டு. தோல்வியை பார்க்காத. தோல்வி அடைந்த மனிதன் வீட்டுக்குள்ள, தோல்வியை பார்த்த மனிதர்களும் வீட்டுக்குள்ள. அடுத்த வாரம் 7 நாள் முடிஞ்சு மறுபடியும் எங்கே போகிறாரு? பறவை இருக்கிற தட்டுக்கு போகிறார். அவர் போகும்பொழுது பின்னாடி யார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் எடுத்த முயற்சி என்ன நடந்துச்சு? தோல்வி அடைந்த ஒரு மனிதன் அடுத்தது ஏதாவது செய்யும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? இவர் இனி என்ன செய்ய போகிறாரோ? முயற்சி தோல்வி ஆயிற்று, இனி இவர் என்ன செய்வார்? இவர் என்ன செய்தார்? காலையில் எழும்பினார், போனார். எங்கே போகிறாரு? பறவை இருக்கிற தட்டு பின்னாடியே யாது போகுது. அது போகும், அது வரத்தான் செய்யும். அது வருதுன்னு சொல்லிக்கிட்டு நீ நடைய நிறுத்திடாத, வரட்டுமே. அது வரும் பொழுது பின்னாடி 3 எதிர்க்கட்சி தலைவர்களும் வருகிறார்கள். மாமா என்ன செய்ய போறார்னு தெரியலையே. இந்த மாமி கண்ணை காணிச்சு, என்னோட கூட 3 பேர் சேருங்க, இவர் என்னத்தை தான் செய்ய போறார்னு பார்ப்போமே. அப்படி என்ன செய்யறாங்க எல்லாம். இந்த 3 வரக்கூடிய நேரத்தில் 3 ஆண் மக்களும் பின்னாடி வருது, அதுவும் சேர்ந்து வருது. இவர் என்னத்தை தான். சில நேரங்களில் தெய்வ பிள்ளைகளே, நான் தோல்வி அடைந்து விட்டேன்னு நான் மறுபடி முயற்சி செய்யும் பொழுது என் பின்னாடி என்ன செய்வாங்கன்னா, இவர் என்னத்தை செய்ய போறார் என்கிற அந்த கேள்விக்குறியோடு என்னுடைய முயற்சியை தடுப்பதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது அத்தனையும் அவர்கள் செய்வார்கள். அப்படி இருந்தாலும் தேவ பிள்ளையை, நீ தேவ சமூகத்தில் முயற்சி செய்கிறத பல பேருடைய கண்கள் பார்க்கும், உன்னை ஏளனமாய் பார்க்கும். உன்னை நிச்சயமாகவே உன் முயற்சியை தடுப்பதற்கு எல்லாரும் கூடவே சுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் நீ முயற்சியை விட்டாத, கையை தட்டி கத்திரமாய் பண்ணு. எத்தனை பேர் 7 பேரும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒளிச்சு நின்றுக்கிட்டு ஒன்றுமே செய்யலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குதுல்ல. இவர் என்ன செய்தார்? நேராக போன அவர் நேத்தைக்கு என்ன பிடிச்சாரு? போன வாரம் காக்கா, அடுத்து மாற்றம், புறா. தேவப்பிள்ளையே, இதில் எதை சொல்கிறேன்னா, ஒன்று தோல்வி அடைஞ்சிட்டுனா மறுபடியும் அதையே செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு அறிவுரையே சொல்கிறேன், புரியுதா? தோல்வி அடைஞ்சிட்டிங்க, ஏதோ ஒன்று செஞ்சு அதை மறுபடி செய்யாதீங்க.
அடுத்து வேற ஒரு காரியத்தை கர்த்தர் இதன் மூலமாக உங்களுக்கு கற்றுத்தர்றாருன்னா அதை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது இவர் எதை செய்தார்? புறாவை பிடிச்ச உடனே தான் இந்த அம்மா மாரெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? காக்கா அது வேஸ்ட்டு. இப்போ புறாவை பிடிக்கிறார். ஐயோ ஐயோ ஐயோ. ஏன்னா புறா பறவைகளில் மிக, ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நீ விசுவாசியாக இருக்கிறன்னா புறாவை போல இருன்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கேன். ஒரு விசுவாசிக்கு எடுத்துக்காட்டு புறாதான், மனுஷன் கூட கிடையாதுங்க. மனுஷன் கூட கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு வேதத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை பண்ண மிக செழிப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். அதாவது மனிதர்கள், தாவீதை பார்க்குறீங்க, எவ்வளோ மனிதர்கள், ஆனால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனால் புறாவில் எந்த குறையும் உங்களால் பார்க்க முடியாது. கையை தட்டி கத்திரமாய்ப்படுது. இப்போ அதை அங்கே பிடிக்கிறாரு, விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனாலும் என்னத்தையோ இருக்கட்டுமே, ஐயோ மாமா ஏதோ ஒன்றை செய்ய போற, ஐயோ 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 போச்சுடா, அடுத்த காரியம் தோல்வி அடைய போகுதுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னதோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவருக்கு என்னுடைய கதவு திறக்க வேண்டுமானால், என் பிள்ளைகள் வெளியே வர வேண்டுமானால், என் மனைவி என் மருமக்கள் வெளியே வர வேண்டுமானால், நான் தேவ சமூகத்தில் தட்டியே தான் ஆக வேண்டும். நான் தட்டும் பொழுது பல பேர் பிரயாசம் செய்வாங்க, பல பேர் ஏளனமா பார்ப்பாங்க, பல பேர் என்னை தடுக்க பார்ப்பாங்க. ஆனால் என் பிள்ளைகள் விடுதலை ஆக வேண்டுமானால் நான் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீட்டுக்குள்ள இருந்தே, அதாவது பிள்ளைகளா இருக்கலாம், மருமக்களா இருக்கலாம், யாருமே இருக்கட்டுமே, முயற்சியை விடக்கூடாது. எடுத்து விட்டார் பாருங்க, ஒரே போக்கு போயிட்டு. போன உடனே விட்ட உடனே இந்த வீட்டுக்குள்ள 7 பேர் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. எல்லாத்துலேயும் 2 ஜோடி, சிலது எவேளு, இவ்வளவுதான் உண்டு. ஆண்டவர் சொன்னதில் 1 போக்கு. ஏன்னா காகம் போக்கு தோல்வி, இதுவும் போக்கு. அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? விட்டது போயிட்டு லபக்குன்னு உள்ளே வந்துட்டு கையை வச்சுட்டாரு. கைகளை தட்டிய நாட்டுக்குமே வச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க என்ன நினச்சிருப்பாங்க? தப்பிட்டாருப்பா, மூப்புல் தப்பிட்டார், அப்படித்தான் சொல்லிப்பான். ஆனால் இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறேன்னா, முதல் முயற்சி தோல்வி, 2வது முயற்சி பயன் ஒன்றும் இல்லை. என்னது முயற்சிக்கு? சில பேர் இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, பயனே இல்லை. சோர்ந்து போகாத, கையை தட்டி கத்திரமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் முதல் தோல்வி பறிகொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த முறை தேவன் பறிகொடுக்க விடாமல் கொண்டு வந்து சேர்த்தாரு. பிள்ளைகள் பரீட்சை எழுதியிருப்பாங்க, சிரிக்கிறான் ஒருத்தன், அத்தாடி நமக்கு சப்போர்ட்டாக ஒருவர் பேசுகிறாரப்பா. ஆமாம், ஒரு வேளை மார்க்கு குறைவாக இருக்கும், ஃபெயில் ஆகலைல்ல, கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. இப்பமே டேய் 500க்கு 500 இப்போ எத்தனை? 500 தானா? 500க்கு 499. 490. இதை கேட்டுக்கிட்டே இவன் இப்போ அரண்டுக்கிட்டு இருக்கிறான். மகனே, ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? மக்களே, உனக்கு வெற்றி கிடைத்தா போதும். அதாவது நீ பெரிய காரியத்தை, அதாவது பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாலும், ஆண்டுடைய பிள்ளைகள் நான் எதிர்பார்த்தது நடக்கலைனாலும், ஆண்டுடைய பிள்ளைகளை நீயாவது பாசானிய அது போதும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். சிலவங்க கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க பாருங்க. ஆமாம், போயிட்டு முதல் தோல்வியில் வந்திருப்பாங்க. அடுத்தது என்ன, போனவங்க என்ன செய்திருப்பாங்க? ஏதோ செலவழிச்சதை என்ன செய்திருப்பாங்க? கொஞ்சம் பிரயோஜனம் இல்லாமல் வந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யாண்டா, கலங்காண்டா. ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு தோல்வி இல்லாதபடிக்கு, ஒருவேளை நான் எதிர்பார்த்தது போல இல்லை என்றாலும், ஆண்டவர் எனக்கு நான் பிரயாசப்பட்டதையாவது திரும்பி தந்தாரே என்கிற அந்த அருமையான விசுவாசமும் ஆண்டவருக்கு மேலே உள்ள நெருக்கமும் கூட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பயன் இல்லாத அந்த புறாவைத்தான் மறுபடியும் தொடுகிறார். கையை தட்டி கத்திரமைப்பட்டு. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பயன் இல்லாமல் இருந்திருக்கலாம்,
உனக்கு தோல்வியை தரல, அந்த பிள்ளைகளை கொண்டு மறுபடி முயற்சி செய்யுங்க. ஒருவேளை வெளிநாட்டுக்கு அனுப்பின நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளை தோல்வி இல்லாமல் இருந்துச்சுல, மறுபடி முயற்சி செய்யுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ அதே புறாவை எடுத்து மறுபடி விடுகிறார். அப்போ இப்போ பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? ஐயோ, போன வாரம் போனது திரும்ப வந்துட்டு, எப்படியோ மூப்பில் தப்பிக்கிட்டாரு. மறுபடியும் அடுத்த வாரம் கரெக்டாக எழும்புகிறாரு. எங்கே போகிறாரு? பறவை தட்டுக்கு போகிறாரு. பின்னாடி இந்த ஜனங்கள் எல்லாம் வந்திருப்பாங்க, என்னெல்லாமோ சொல்லிட்டு கடைசி சொல்லியிருப்பாங்க, போன முறை திரும்பியாவது வந்துச்சு, இந்த முறை இது என்ன செய்யாது? நல்ல ஆசீர்வாதம் போட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. தாத்தாவையும் எதையாவது சொல்லியிருப்பாங்க, அப்படித்தானே? ஆனால் இவங்க சொன்னது மாதிரியே அது போனது வரவே இல்லை. போன முறை போயிட்டு திரும்பி வேகமாக வந்துச்சு. இந்த முறை எப்போ வந்துச்சா? விட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து கையில் எடுத்துக்கிட்டாரு. எப்பா தப்பிக்கிட்டேன், இந்த 7 பேருக்கு முன்னாடி வெக்கப்படலை அப்படின்னு இருந்துருப்பார். இந்த முறை 1 மணிக்கூர் ஆச்சு. எல்லாம் என்ன செய்திருக்கோம்? நம்ம நினச்சது மாதிரி தான். நம்ம நினச்சது அப்படித்தான். 2 மணிக்கூர் ஆச்சு. மத்தியான சாப்பாடு கூட இந்த ஐயா என்ன செய்திருக்க மாட்டார், சாப்பிட்ருக்க. டீ தண்ணி கூட சாயந்தரம் குடிச்சிருக்க மாட்டார். ஐயோ, என்ன நடந்துச்சோ, ஏது நடந்துச்சோ, என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு அப்படி புலம்பி ஆனாலும் ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கும் இதே நிலைமையில், ஆண்டவனே என்னுடைய வாழ்க்கையில் வெக்கத்தை தராதபடிக்கு என்ன நீர் தூக்கி விட வேண்டும், இந்த மக்கள் மத்தியில் என்னை தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த இடத்துல முயற்சி செய்கிறீர்களோ, உங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மக்கள் மத்தியில் வெக்கப்படுத்தாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். வந்தது சாயந்தரம். இப்போ வந்த நேரத்தில் அது எதை கொண்டு வருது? ஒலிவ இலையை கொண்டு வருது, அப்படித்தானே? சரி, இப்போ இந்த ஒலிவ இலை எதற்கு அடையாளம் தெரியுமா? ஒலிவ இலைனாலே நம்ம என்னத்தை பற்றி பேசுவோம் சொல்லுங்க பாப்போம். இலை எப்படி இருக்கும்? என்ன கலரில் இருக்கும்? பச்சையாக இருக்கும், அப்படித்தானே? அதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுப்போம்? சரி, அடுத்தது பச்சைனாலே நம்ம என்ன செய்வோம்? செழிப்பு. அடுத்தது ஆசீர்வாதம், கண்ணுக்கு குளுமை. இப்படித்தான் நம்ம பிரசங்கங்களை எல்லாம் கேட்குறோம் பச்சைன்னு சொன்னாச்சுன்னா. ஆனால் இது ஒன்றும் கிடையாது. இந்த இது ஒன்றும் கிடையாது. பச்சைன்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன், விளக்கத்தை சொல்கிறேன். நம்ம எல்லாரும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த புறா கொண்டு வந்த பச்சை எதுக்கு அடையாளம் தெரியுமா? எங்கள் ஊரில் கலெக்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய போத்தீஸுன்னு ஒன்று இருக்குது. அந்த போத்தீஸு பக்கத்தில் என்னென்னா ஒரு பெரிய ரவுண்டானா இருக்குது. முன்னாடி இப்போ ரவுண்டானா முன்னாடி என்னென்னா அது ஒரு டிராஃபிக். செட்டிக்குளத்துலேருந்து காரெல்லாம் வரும், பார்வைபுரத்துலேருந்து காரெல்லாம் வரும், அந்த பக்கத்தில் இந்த WCCலேருந்து காரெல்லாம் வரும். வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? இந்த காரெல்லாம் வேகமாக வரும்போது மஞ்சள் லைட்டு எரியும். அப்போ என்ன செய்யணும்னா பிரேக்கை போடு. ஏன்னா அடுத்தது என்ன எரிய போகுது? ரெட்டி எரிய போகுது. பிரேக்கை போடு. ரெட்டி எரிந்த உடனே எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? எதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க? எப்போ பச்சை எரியும், எப்போ பச்சை எரியும். எதுக்கு? நம்ம வழியே போகிறதற்கு. இங்கே நோவா எப்பண்டா இந்த பச்சை எரியும் ஐயா, இந்நாள் வரையில் இந்த சோப்பு இதுவரையிலும் மாறலையப்பா, இப்படி டிராஃபிக்கில் 10 மாதமாக நிற்கிறேனே என்று சொல்லி இந்த அருமையான நோவா அந்த பச்சை லைட்டுக்காக, பச்சை என்று சொல்லும் பொழுது முன்னேற்றம் திறக்கப்பட போகிறது என்பதற்கு அர்த்தம். இந்த அருமையான புறா கொண்டு வந்தது இந்த ஒலிவலை எதற்கு தெரியுமா? அடையாளம் எதற்கு தெரியுமா? அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட போகிறது. இன்றைக்கும் இந்த
பிரசங்கத்தின் மூலமாக என் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரையிலும் நீங்க சிவப்பு லைட்டில் என் தேவ பிள்ளைகளே நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு முன்னேற்றம் எப்பொழுது, எனக்கு எப்பொழுது திறப்பு, எப்பொழுது நான் சென்றடைய வேண்டிய இடம், நான் போவது எப்போது என்று சொல்லி, இந்த வாசல் திறக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு தேவ சமூகத்தில் முயற்சி எடுக்கிற, ஜன்னலை திறந்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, இந்த முயற்சி எடுத்து தோல்வி அடைந்த பிற்பாடு தேவ பிள்ளையை மறுபடியும் ஆண்டவருடைய பிள்ளைகளை முயற்சி எடுத்து அதை பயன் இல்லாதபடிக்கு மறுபடியும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த அருமையான புறா இந்த நோவாவுக்கு பச்சை அருமையான இலையை கொண்டு வந்ததற்கு அடையாளமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நோவாவே நோவாவே நாம் எல்லாரும் தேவன் திறந்து நம்ம வெளியே வர போகிறோம் என்பதை அடையாளமாய் காட்டியது. இந்த பிரசங்கமும் உங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து தட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என் தேவன் வாசல் திறக்கப்பட போகிறது என்பதை என் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார் என்றால் இந்த ராத்திரி வேளையில கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. அடையாளத்தை காட்டின தேவனுக்கு அற்புதமான வாசல் திறக்க போகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை தட்டி நிச்சயமாகவே மகளே உனக்காக ஒரு வாசல் நிச்சயமாக திறக்கப்படுவதற்கு தான் நான் இன்றைக்கு இந்த அமாவாசை ஜெபத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிற இந்த வார்த்தையை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற. உன்னுடைய முயற்சிக்கு ஒரு முடிவு காலம் உண்டாக போகிறது. உன்னுடைய ஜெபங்களுக்கு ஒரு பதில் வரப்போகிறது. நான் ஜெபத்தை கேட்கிறவர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை எக்கால முழக்கத்தோடு தட்டுங்க. என் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது. இந்த இடத்துல ஒரு வாசல் திறக்கிறது. இந்த இடத்துல ஒரு வாசல் திறக்கிறது. என் தேவ பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்தின் காரியம் நடக்க போகிறது. மகளே பயப்படாத, மகளே பயப்படாத. உன் முயற்சிக்கு நிச்சயமாக பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. தேவ சமூகத்தில் அருமையான மகனை ஆண்டுடைய சமூகத்தில் தொடர்ந்து தட்டுகிறார். இந்த ஜெபத்தில் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதா என்கிற இயக்கத்தோடு வந்த அருமையான சகோதரன் நிச்சயமாக உனக்காக என் தேவனாகிய கர்த்தர் திறக்க போகிற. கைகளை தட்டி என் ஆண்டுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமது இதயத்தை வாஞ்சையை பார்த்துதான் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பிரசங்கம் தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை பிரசங்கம். எதை பண்ண ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அப்படி இருந்துக்கிட்டு பதறி இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இதை எடுத்து கொண்டு போ. என் தேவ பிள்ளைகளுடைய முயற்சிகளுக்கு நான் ஒரு மாற்று வழியை செய்ய போகிறேன் என்பதை தைரியப்படுத்து என்று சொன்னார். நான் பல காரியத்தில் நீங்கள் முயற்சியில் தோல்வி, பயன் இல்லை, ஒரு அடையாளம் கிடைக்காதா என்கிற ஏக்கத்தோடு கர்த்தர் நிச்சயமாக சொல்றார், உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு அவர் துவங்கிவிட்டார். அடுத்தது என்ன தெரியுமா? சுருக்கமாகவே நான் சொல்கிறேன். ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான புறா, இப்போ தம்பிமார் நினைக்கிறாங்க, ஏங்க தட்டுங்க திறக்கப்படும் சொன்னீங்க, உங்களை யார் எப்போ அடைக்க போகிறான்னு தெரியலையப்பா, நாங்கள் போகலன்னா. அல்லேலூயா. பாருங்க, இப்போ அடையாளத்தை காட்டின அதே புறாவை அடுத்த வாரம் என்ன செய்தார்? எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியுமா? பிரயோஜனம் இல்லைனாலும் என் கையில் வந்து சேர்ந்துச்சு. அடுத்த முறை நான் இதை நம்பி நான் அனுப்பிவிட்டேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்துச்சு. நம்பிக்கைன்னா அப்படி ஒரு நம்பிக்கை புறாவுக்கு மேலே. அதே புறாவை மறுபடியும் எடுத்து விட்டார். போனது திரும்பி வரல. போனது இப்போ இந்த நோவா என்ன நினச்சிக்கிட்டு இருப்பார்? அடையாளத்தை காணிச்சியும் வழி தெரியாமல் போயிடுச்சு. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் கொடுக்கப்பட்டது உண்மை, ஆனால் முயற்சி செய்த பொழுதோ எதுவுமே கண்ணுக்கு தெரியல. பல நேரங்களில் கேள்வி, ஆண்டவருடைய சித்தம் தானே, அவர் சொல்லி தானே நான் செஞ்சேன், அடையாளத்தை காட்டித்தானே இதை நான் செஞ்சேன். சில பேர் நினைப்பாங்க,
இந்த அடையாளத்தை பார்த்து தானே இந்த வீட்டை நான் தொடங்கினேன், இந்த அடையாளத்தை பார்த்து தானே இந்த இடத்த வாங்கினேன், இந்த அடையாளத்தை பார்த்து தானே என் பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இந்த அடையாளத்தை பார்த்து தானே என் பிள்ளையை இந்த படிப்புக்கு நான் கொண்டு போனேன். ஏன் இப்போ இப்படி? கர்த்தருடைய பிள்ளையை, சில நேரங்களில் அடையாளம் தந்தவர் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்க வைக்கிறார் என்றால் சோர்ந்து போக வேண்டாம். அடையாளத்தை தந்தவர் நிச்சயமாகவே மறுபடியும் நீங்கள் அந்த அடையாளம் தந்தவர் அதை திறக்கவில்லையே என்கிற கேள்விக்குறியோடு இருப்பீங்கன்னா அதற்கு காரணம் என்ன என்பதை தெளிவாக சொல்கிறேன் பிள்ளைகளே. இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? வார்த்தையை நம்ம நம்புறது கிடையாது. சில நேரங்களில் அந்த அடையாளத்தை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். போனால் இன்னைக்கு காலத்தை ஜோம் பண்ண ஜெபத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, போனால் தலையை மாத்திரம் நினச்சிவோம், ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் நம்புறது கிடையாது. இந்த ஊழியம் ஏதாவது சொன்னால் நடக்கும், தப்பாக எடுத்துக்கிறாங்க ஊழியர்களை தப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் நம்ம அறியாமல் நோவாவுக்கும் ஆகா புறா புறா அப்பா புறான்னு சொல்லிட்டு இருந்தாரா, அது போயிடுச்சு. இது எதுக்கு அர்த்தம் தெரியுமா? எதையும் நம்பாத, என்ன நம்பு. அடையாளத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு மேலே நம்பிக்கை வைக்காத, என்ன நம்புங்கிறதற்கு புத்தியை புகட்டுனார், கையை தட்டி கத்துற. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் நம்ம அடையாளத்திலேயே நம்ம என்ன கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த அடையாளம் போனாதாங்க நமக்கு திறக்க போகுது. சிலருக்கு கிடைச்ச அடையாளத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது அதல்ல, அது போனாதான் ஒன்று. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என் தேவனாகிய கர்த்தர் அடுத்த முறை புறா போய்விட்டது. இவர் புறாவையே பார்த்து கொண்டிருந்தார், ஆனால் புறா நம்பிக்கை துரோகமானது மாதிரி ஆகிவிட்டது. இது தேவ சித்தம். ஆனால் இவன் புறாவையே பார்த்து கொண்டு இருந்தால் இவன் வெளியே வரமாட்டான். இந்த புறாவை நாம் மாற்றிவிட்டோமே ஆனால் இவன் என்னை பார்ப்பான் என்று சொல்லி தேவ சமூகத்தை பார்த்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து இந்த அருமையான வாசலை அவர் திறக்க போகிறார். அவர் திறந்தார். என் தேவ பிள்ளையே, என் தேவனாகிய கர்த்தர் அடைத்த வாசல் என் தேவனாகிய கர்த்தர் அவர் திறந்தார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் அடையாளத்தை காட்டியது நம்பி இருந்து ஒருவேளை நொந்து போய் இருக்கிறாயோ என் தேவ பிள்ளையை, இது தேவ சித்தம். என் தேவனை நீ பார்க்க வேண்டும். என் தேவன் உனக்காக திருப்பி வருகிறார் என்பதற்கு அடையாளம் தான் இந்த சம்பவம். கைகளை தட்டிய நான்கு மிஸ். அதனால் போனதை குறித்து கவலைப்படாதீங்க. அது போயிட்டுனாலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அப்பா வாரார், நம் தேவன் நமக்காக வர்றாரு. பொறுத்திருங்க, அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாகவே அவர் அடைத்த கதவை திறப்பார். திறந்து விட்டதுதான் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைங்களே. இவர்கள் இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்த பிற்பாடு ஆண்டவராகிய தேவன் அவர்களை ஆசீர்வதித்து சொன்னது என்ன தெரியுமா? இனி உங்களுக்கு விதைப்பும் அறுப்பும் உண்டு. கையை தட்டி கட்டமைப்படுத்துங்களேன். இதுவரையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆண்டுடைய பிள்ளைகள் சில காரியங்களை தோல்வி, ஆனால் இனி உங்களுக்கு தோல்வி இல்லை. ஏன் தெரியுமா? என் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக திறந்து விட்டது என்றால் அறுப்பும் உண்டு, விதைப்பும் உண்டு. அதை நீங்கள் அறுக்கத்தான் போகிறேன். இன்றைக்கும் தேவ சத்தத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். எத்தனை பேர் விதைத்தீர்களோ அத்தனை காரியத்தையும் தேவன் அறுக்க பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, இது நாள் வரையிலும் பகலும் இரவும் என்பது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில பகலும் உண்டு, இரவும் உண்டு. கையை தட்டி கர்த்தரை மைப்படுத்துங்கள். தேவன் கதவை திறப்பாரே என்றால் என் தேவ பிள்ளை நமக்கு எல்லாமே நன்மையாக முடிய போகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் அவர்கள் வெயிலை பார்த்ததில்லை, பனியை பார்த்ததில்லை. ஆனால் இனி தேவ அவர் திறப்பாரையானால் நிச்சயமாக வெயிலும் உண்டு, பனியும் உண்டு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ரிகாதானாரா, என் தேவ மகிமை, என் தேவ மகிமை. என் ஆண்டவருடைய பிள்ளைகளை தட்டி கொண்டு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் திறந்து விட்டார் என்றால், அவர் திறந்து விட்டார் என்றால் அதற்காக நீங்க முயற்சி செய்தது அவர் பலன் தந்து விட்டார் என்றால் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் விதைப்பும் மறுப்பும் உண்டு. எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நல்ல காலமும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்ல நேரமும் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டுவீர்களா? விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாதா சொல்லுங்களே. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவங்களுக்கு திறக்கப்படும். நிச்சயமாகவே தட்டின அவரே உங்களுக்காக திறக்க போகிறார். காரணம்,
அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அப்படி என்றால் அவரால் திறக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை திறந்தவர். ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் திறக்கவில்லை? திறக்க வேண்டுமானால் என்னிடத்தில் இருக்க வேண்டியது தொடர்ந்து தட்டிக்கொண்டே இரு. என்னிடத்தில் இருக்கக்கூடாதது தேவ சமூகத்தில் வெட்கமான சூடு சொன்ன எதுவுமே காணப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் நினைச்சுவாங்கன்னா அடைக்கப்பட்ட வாசல் திறப்பதற்காக அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். முதல் முயற்சி என்னன்னா ஜன்னல் திறக்கிறது. ஜன்னல் திறப்பது ஜெபம். அடுத்த முயற்சி என்னன்னா தேவ பிள்ளைகளை காகத்தை வெளியே விட்ட பொழுது தோல்வியா பயப்படாத. அடுத்த முயற்சி எடுக்கும் பொழுது பயம் இல்லையா சோர்ந்து போகாத. அடுத்த முயற்சி உங்களுக்கு அடையாளத்தை தந்திருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை முயற்சி செய்து நீ அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு மேல நம்பிக்கை வைத்தார் தேவ பிள்ளைகள், என் ஆண்டவர் அதை அந்த காரியங்களை மாற்றி அமைக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே என் தேவனே எனக்காக அடையாளத்தை தந்தவர் எனக்காக திரும்பி வரப்போகிறார் என்கிறது விசுவாசிங்க. இந்த அருமையான அமாவாசை ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்கள் முயற்சிகளுக்கு என் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி உங்களுக்கான வாசல்களை திறக்கப்பட போகிறது. நிச்சயமாக விதைப்பு உண்டு, நிச்சயமாகவே அறுப்பு உண்டு, நிச்சயமாகவே பகல் உண்டு, நிச்சயமாகவே இரவு உண்டு, நிச்சயமாக வெயில் மழை உண்டு. என் தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறமைக்காக கரங்களை தட்டி ஆவியில அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை தேற்றி இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் அடையாளத்தை தந்திருக்கிறார். கட்டாயமாக இந்த மாதம் தேவன் உங்களுக்காக தட்டுகிற உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. இந்த வார்த்தைகளை பேச அடியேனுக்கு கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக, இந்த நேரத்தை தந்த அன்பு ஊழியருக்காக, அருமையான பிரதருக்காக, விசுவாச மக்கள் யாவருக்காக ஒரு விசை நன்றியை தெரிவித்து என் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன்.